வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப சாஃப்டான ரவா கேசரி கலர் அண்ட் சுகர் சேர்க்காம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்ததும் நீங்கள் தனி பிளேட்லலாம் மாற்ற வேண்டாம், அப்படியே அந்த பேன்லேயே இருக்கட்டும். இப்போ 3 கப் தண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரவா அளந்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணும்போது கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது இப்போ கொதிக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் ரவை எடுத்துகிட்டு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அந்த தண்ணியில் இப்போ நம்ம கலந்து வச்ச ரவையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு நிமிஷத்தில் இந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வறுக்கும் போது 2 ஸ்பூன் சேர்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திரும்ப நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஈஸியாக நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரவா கேசரி நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவினிங் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.